வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பொச்சாவாமை என்ற அதிகாரம். சரி, இதனுடைய பொருள் தெரிய வேணும் இல்லையா? பொச்சாவாமைன்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லுவோம். மிகுந்த சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, வெற்றி கொண்டாட்டங்கள். அப்போல்லாம் என்ன செய்வோம்னா, நம்மை மறந்து அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோம். எல்லா இடத்துலையும் உண்டு. நாட்டில் இருந்தாலும் அந்த கொண்டாடி மகிழ்வோம், வீட்டில் இருந்தாலும் கொண்டாடி மகிழ்வோம். அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், சில வேலையை மறந்து விட்டுருவோம். அது நம்ம பழக்கம். ஏன்னா ஐயோ நான் இது செஞ்சேன், இதில் விளையாடிக்கிட்டே இருந்தேன்னா, இதில் பேசிக்கிட்டே இருந்தேம்மா எல்லாரோடையும், அதில் நான் இந்த வேலையை மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு ஆடி பாடி மகிழ்ந்தால் உடல் சோர்வடைந்து விடும். அதனாலேயே சில வேலைகளை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ ஒரு மன்னனானவன் தன்னுடைய நாட்டின் கொண்டாட்டங்களை கொண்டாடும் பொழுது அந்த மகிழ்ச்சி ஒரு வெற்றி அடைந்து விட்டான்னு வச்சுக்கோங்க. நாட்டை வெற்றி அடைந்து விட்டான், பகை மன்னனை வென்று விட்டான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. அது கொண்டாட்டம், நாடே கொண்டாடும். அதை அப்படி கொண்டாடும் பொழுது அந்த மகிழ்ச்சிகளில் திளைத்து நான் வென்று விட்டேன் என்று நினைக்கிறான் அல்லவா? அந்த மாதிரி நினச்சி சில முக்கியமான விஷயங்களை செய்ய மறந்து போகிறது, அந்த நேரத்தில் செய்ய மறந்து போகிறது. அது செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்று சோர்வடைந்து விடுவார்கள். அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பகுதி அதிகாரமானது அரசியலை எச்சரிக்கிறது. அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறது. நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சிருவீங்க, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு. இந்த குறளை நாம் பார்க்கலாம். இறந்த வெகுளியின் தீதே, இறந்த வெகுளியின் தீதே, சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. இறந்த வெகுளியின் தீதே, சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. எத்தனை அழகாக அதனை நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்று கவனியுங்கள். இறந்த வெகுளியின் தீதே. நம்ம கோவப்பட்டோன்னா என்ன ஆகும்? எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா? அந்த கோபத்தை விட மோசமான விளைவுகளை கொடுக்கும். எது என்றால் சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. மிகச்சிறந்த கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடிவிட்டோம் என்று பெருமிதத்தோடு, பெருமையோடு, மகிழ்வோடு, ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய மன்னன் தன்னுடைய செயல்பாடுகள் எதையாவது செய்ய மறந்து விட்டாலோ அல்லது சோர்வின் காரணமாக அந்த செயலை செய்யாமல் விடுவித்து விட்டாலோ அது இறந்த வெகுளியை விட, வெகுளி என்றால் கோபம், சினம், அதை விட மிக பெரிய இழப்பினை கொடுக்கும் அல்லது கெடுதியினை விளைவித்துவிடும். அதனால் நீ எந்த கொண்டாட்டத்தை கொண்டாடினாலும் உன்னுடைய கவனம் எல்லாம் உன்னுடைய நாட்டின் மீதும் செய்ய வேண்டிய செயல்களின் மீதும் நிலையாக இருக்க வேண்டும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதான் இவர் சொல்லிட்டார். அவ்வளோதான். ஆக அரசர்கள் எந்தெந்த விதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குறள் நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி. நாளை மீண்டும் இணையலாம். இன்று நான் விடைபெறுகிறேன்.